ஹாய் காய்ஸ், நாம் இந்த சேனலில் ஆம்லேட் செய்யறதை பற்றி நம்ம இந்த சேனலில் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் ஒரு 2 பல்லாரி எடுத்து சின்ன ரொம்ப சின்னதாக வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுருவேன். கறிவேப்பிலை கொஞ்சம் மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் ஒரு கறிவேப்பிலையை நான் போட்டிருக்கேன். நம்ம சின்ன உள்ளி நான் கொஞ்சம் நிறையவே போடுவேன். ஏன்னா இதை நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு அவ்வளோ குறைக்கும். அதனால் நான் உள்ளியை ரொம்ப நிறையவே யூஸ் பண்ணுவேன். நான் இப்போ 3 முட்டையை கனெக்ட் பண்ணி தான் இந்த உள்ளியை வெட்டியிருக்கேன். அப்போ ஒரு பவுலில் எல்லாம் உள்ளியெல்லாம் எடுத்து போட்டுட்டு 3 முட்டையும் அதில் அடித்து ஊற்றிட்டு ஒரே அடியாக ஊற்றிடுவேன். இந்த எக்கு நல்ல ப்ரோட்டீன். அதனால் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம எக்கை சாப்பிடுவோம். காய்ச்சல் சமயம் இருந்துன்னா நான் 2 பெப்பரையும் போட்டு ஒரு முட்டையும் ஆம்லேட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் அப்படி சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தரும். இந்த ஆம்லேட்டை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லை எடுத்து வச்சிடணும். அது நல்லா சூடானோன்னா நல்லெண்ணெயை நான் ஊற்றுவேன். நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு ஆம்லேட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆம்லேட்டை ஊற்றி ரவுண்ட் பண்ணிடணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு திடீர்னு ஒரு ஆசை தோண்டிட்டு பிள்ளையெல்லாம் கேட்டு மாடலாக எக் செய்து தாருங்கன்னு. அப்போ அதுக்கு கண்ணு மூக்கு எல்லாம் வச்சலாமே அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு நான் கண்ணுக்கு 2 கேரட் பீஸை நான் எடுத்தேன். எக்கு ரொம்ப மாடலாக இருக்கட்டும்னா நான் இந்த ஆம்லேட்டை போடேன். கொஞ்சம் பெப்பர் வைக்கலான்னு பார்த்தேன். பெப்பர் வச்சுட்டு கண்ணுக்கு பெப்பரை வச்சுட்டு, அதாவது கருவெளி. அதுக்கப்புறம் 2 சின்ன கேரட்டையும் அதை எடுத்து வச்சேன். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து. சரி, கண்ணு வச்சாச்சு, அப்போ இன்னும் மூக்கு வைக்கணும், புருவம் வைக்கணும்ல. அதனால் உள்ளியை சின்னதாக லேயராக வெட்டின 2 உள்ளியை எடுத்து வச்சுட்டேன். சரி, கண்ணு வச்சாச்சு, மூக்கு வைக்கணும்ல, மூக்கும் வைப்போம்னு பச்சை மிளகா 2ஆக கீறி அதை வச்சுட்டேன். சரி, கண்ணும் மூக்கும் வச்சாச்சு, வாய் வைக்கண்டாமா? அதனால் நான் மேலே வத்தல் தூளை எடுத்து வாயையும் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கக்கூடாது, வச்சா கரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுடணும். வெந்தோடனே திருப்பி போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சோம்னா சூப்பரான ஆம்லேட் ரெடி.